திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்தியாவில் தேடப்பட்டு வந்த தீவிரவாதி பாகிஸ்தானில் சுட்டுக்கொலை. அடுத்து பெரிய தலை காலியாக போகுதாம். இஸ்லாமாபாத். காஷ்மீர் பகுதியில் தொடர்ச்சியாக தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு இருந்த அபு கட்டால் என்பவர் பாகிஸ்தானில் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டு கொல்லப்பட்டார். அவரை சுட்டு கொன்றவர் யார் என தெரியாத நிலையில் அடுத்த டார்கெட் மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட லஷ்கர் இ தொய்பா நிறுவனர் ஹாபிஸ் சாயிதாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. கடந்த 2023 ஜனவரி மாதம் ஜம்மு காஷ்மீரின் ராஜோரி பகுதியில் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டதாக லஷ்கர் தீவிரவாதி அபு கத்தால் என்பவர் மீது தேசிய புலனாய்வு அமைப்பு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இதற்கிடையே பாகிஸ்தானில் பதுங்கியிருந்த அந்த நபர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை அடையாளம் தெரியாத நபர்கள் இணைந்து அபு கட்டாலை சுட்டு கொன்றதாக தெரிவிக்கிறது. இதற்கிடையே கடந்த 2008 மும்பையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்த மூளையாக செயல்பட்ட லஷ்கர் நிறுவனர் ஹஃபீஸ் சாயிதாவிற்கு இதுபோன்ற நிலை விரைவில் ஏற்படலாம் என்று வெளியுறவுத்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்ச்சியாக வெளியுறவு நிபுணர் ரபிதர் ஏஜென்சி செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் கூறுகையில், அபு கட்டாலின் மரணம் முக்கியமானது. அடுத்தடுத்து எதை நோக்கி இது செல்லும் என்பது உணர்த்துவதாகவே இருக்கிறது. இப்பொழுது கொல்லப்பட்டுள்ள அபு மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டு ஹபீஸ் சாயிதின் நெருங்கிய உதவியாளர் ஆவார். அதாவது ஹபீஸ் சாயிதுக்கு நெருக்கமானவர்களை காலி செய்ய தொடங்கியுள்ளனர். கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான் என பொதுவாக சொல்வார்கள். ஹபீஸ் சாயிதும் இது போன்ற விதிகளை எதிர்கொள்ள நேரிடலாம். காஷ்மீர், ரஜௌரி, புஞ்சித், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஆகிய இடங்களுக்கு அபு கட்டால் பல தாக்குதல்களில் ஈடுபட்டார். அபு கட்டால் கொலையை தொடர்ந்து சாயித் தனது பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கலாம். அவ்வளவு ஏன், பாகிஸ்தான் இராணுவத்திடம் கூட உதவி கேட்டிருக்கலாம். ஏற்கனவே பாகிஸ்தான் இராணுவம் தான் அவரை பாதுகாத்து வருவதாக சொல்லப்படுகிறது. இது சமீபத்தின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. பாகிஸ்தான் அதிகாரிகள் கூட இந்தியாவை குறை சொல்ல வேண்டும் என்பதற்கு அபுவை கொன்று இருக்கலாம் என்றார். அபுவை கொலை செய்யும் இந்த திட்டத்தை ஹபீஸ் சாயிதே போட்டிருக்க கூட வாய்ப்பு அதிகம் என்றார் மேஜர் ஜெனரல் துருவ். அவர்கள் மேலும் கூறுகையில், இந்த தாக்குதலில் காயமடைந்த மற்றொரு நபர் பாகிஸ்தான் இராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதில் விஷயம் என்னவென்றால், காயமடைந்த அந்த நபர் குறித்த எந்த ஒரு தகவலையும் வெளியிட பாகிஸ்தான் மறுக்கிறது. எனவே காயமடைந்த அந்த நபர் ஹபீஸ் சாயித் என்று கூட சிலர் சொல்கிறார்கள். பாகிஸ்தானில் என்னதான் இராணுவமே தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் அவர்கள் வேட்டையாடப்படுவது நிச்சயம் என்றார். அபுவை சுட்டு கொண்டவர் யார் என்பது இதுவரை தெளிவாக தெரியவில்லை. இது குறித்த விசாரணை நடந்து வருகிறது. அதே நேரம் இந்தியாவில் தேடப்பட்டு வரும் பல தீவிரவாதிகள் இப்பொழுது பாகிஸ்தானில்தான் பதுங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்நாட்டு நிறுவனமே கூட பாதுகாப்பு அளிப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் திடீரென அந்த தீவிரவாதிகள் சுட்டு கொல்லப்படுவது பரபரப்பை கிளப்பியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.